ஸ்ரீ குருபியோ நமஹ. அப்பர கர்மாக்களில் சந்தியாவந்தனம். இன்னும் தீட்டு இருக்கும்போது சந்தியாவந்தனமா? ஆமாம். அப்பர கர்மா என்றால் தீட்டு இருக்கக்கூடிய காலம். அப்பர கர்மாக்களில் சந்தியா காலம் குறுக்கிட்டால் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஸ்நானம் செய்துவிட்டு சந்தியாவந்தனத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் மீதி கர்மாக்களை தொடர வேண்டும் என சொல்லுகின்றது. ஆம் நண்பர்களே, சந்தியாவந்தனத்துக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்கா பெரியவா எல்லாரும். ஆனால் ஒன்று, இது ஆபத்காலம் சொல்றதுனால தீட்டு இருக்கும்போது அப்பர கர்மாக்களில் சந்தியாவந்தனத்தை சுருக்கமாக செய்ய சொல்லியிருக்கா. சுருக்கமான என்ன? சந்தியாவந்தனத்தில் வரக்கூடிய ஜீவநாடிகளாக முக்கிய அம்சங்களாக இருக்கக்கூடிய சந்தியோபாசனம், காயத்ரி ஜபம், அதுக்கு முன்னாடி அர்க்ய பிரதானம், அதுக்கு பிறகு உபஸ்தானம் போன்றவர்கள் எடுத்துள்ளது நண்பர்களே. காயத்ரி ஜபம் கூட 10 காயத்ரி, அதாவது பிராத்த சந்தியாவில் 10 பண்ணா போகிறோம், மத்தியானத்தில் 10 பண்ணா போகிறோம், சாயரக்ஷ 10 பண்ணா போகிறோம். எப்போ? தீட்டு காலங்களில், அப்பர கர்மாக்களில். அப்பர கர்மா செய்யும்போது மாத்திரமல்ல, தசராத்திரம், அதாவது 10 நாள் தீட்டு காக்கக்கூடிய நிர்பந்தம் யாருக்காவது வந்தா கூட அப்போ கூட இதே விதிதான். இதில் இன்னொன்று கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? கிரகஸ்தாக்கள் கிரகஸ்தர்கள் பஞ்சகட்சத்தில் தான், எப்போதும் பஞ்சகட்சத்தில் தானே நம்ம சந்தியாவந்தனம் பண்ணுவோம். அதே பஞ்சகட்சம் விதி தான் அப்பர கர்மாக்களையோ அல்லது தீட்டு இருக்கும்போதோ சந்தியாவந்தனம் சுருக்கமாக பண்ணினோம்னா அப்பவும் பஞ்சகட்சம் கிரகஸ்தர்களுக்கு தேவை. பஞ்சகட்சத்தில் தான் சந்தியாவந்தனத்தை அனுஷ்டானம் பண்ணணும். இதில் நமக்கு என்ன ஒரு விஷயம்னா தெரியுது, சந்தியாவந்தனத்துக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நம்ம பெரியவா எல்லாரும். சாஸ்திரமா தெளிவாக சொல்லுகின்றது, எல்லா கர்மாக்களுக்கும் வைதிக கர்மாக்களுக்கும் சந்தியாவந்தனம் என்பது ஆணிவேர், ஆதார கர்மா. தீட்டு காலம் இல்லாத காலத்தில் நம்ம சந்தியாவந்தனத்தை யதோக்தமாக தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யணுமோ அப்படி அதையும் விடாமல் செய்ய போகிறோம். அது பிராத்த சந்தியா, மாத்தியானிகா, சாயரட்ச சந்தியா, சாமி சந்தியா, எது இருந்தால் என்ன இல்லையா? சந்தியாவந்தனம் நமக்கு ஒரு ஆதார கர்மா. எல்லாரும் பரமக்ஷேமமாக சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண